முதியவர் தனது தோட்டத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்ல 2 வாளிகளை பயன்படுத்தினார். அவற்றில் ஒன்று புது வாளி முழுவதும் சரியானது, மற்றொன்று பழமையானது. அதில் ஒரு சிறிய விரிசல் இருந்தது. முதியவர் ஒவ்வொரு முறையும் புது வாளி மூலம் முழுமையாக தண்ணீரை கொண்டு சென்றார். ஆனால் விரிசல் கொண்ட வாளி பாதி தண்ணீரை மட்டுமே தாங்கியிருந்தது. ஏனெனில் அது வழியிலேயே கசியும். 2 வருடங்களாக இது தொடர்ந்து நடந்தது. அந்த பழைய வாளி தன்னால் முழுமையாக பணியாற்ற முடியாததால் அவமதிப்பாக உணர்ந்தது. ஒரு நாள் அது முதியவரிடம் பேசிக்கொண்டது, நான் பயனற்ற வாளியாக உள்ளேன். எனது விரிசலால் உங்களுக்கு சேவை செய்ய முடியவில்லை. அதை கேட்ட முதியவர் சிரித்து சொன்னார், நீ கவலைப்படாதே. உன்னுடைய விரிசலால் வழியிலேயே தண்ணீர் கசியும் போது நான் அந்த வழியிலே பூக்களை விதைத்தேன். நீ தண்ணீர் கொடுத்ததால் தான் அவைகள் இப்போது அழகாக வளர்ந்து நிற்கின்றன. அதனால் நீயும் பயனுள்ளதாக இருந்தாய். மாறுபாடு. இந்த கதை நாம் அனைவரும் ஒரு விதத்தில் அவலட்சணமாக இருந்தாலும் நம்மால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை உணர்த்துகிறது.